Hi friends, welcome back to Aari creation. இன்னைக்கு நம்ம பார்க்க போற Brooches class என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வயர் வித் ரோப் வச்சு ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணி பண்ண போறதா. அதுக்கு வந்து நான் சென்டர்ல வைக்கிறதுக்கு ஃப்ளவர் சீக்வென்ஸ் அதே மாதிரி இந்த லீஃப் செல்ஸ் எடுத்துர்க்கேன். டிராப் பீட் எடுத்துர்க்கேன். ஜர்தோசி வந்து நீங்க கிளிட்டர் ஜர்தோசியும் எடுத்துக்கலாம். நான் வந்து கோரா ஜர்தோசி எடுத்துர்க்கேன். அதுக்கு அடிஷ்னலாக என்னென்ன வேறு எதுவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த ட்ராப் பீடு தான் யூஸ் பண்ணணுமான்றது கிடையாது. ட்ராப் பீடுக்கு பதிலாக நீங்கள் வேறு இதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி செஞ்சேன்றதை காமிக்கிறேன். இந்த ரோப்பு வந்து நம்ம நார்மலாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுறது தான் பேக் ரோப்பு. அந்த பேக் ரோப்பை வந்து சென்டரில் ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வந்து நான் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உள்ளே வந்து அந்த வயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் இன் ஷேப் கொண்டு வந்துக்கலாம். இப்போ எக்ஸஸாக இருக்க இந்த மாதிரி த்ரெட்டு வந்து வெளியில் எடுத்துகிட்ருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி நெருப்பு வச்சு நான் வந்து அதை வந்து இது பண்ணி விட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா இல்லைனா அந்த த்ரெட்டு வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் பேஸ் வந்து ரவுண்ட் ஷேப் எடுக்கிறது எதில் எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம க்ளூ இருக்கு இல்லையா, அந்த க்ளூவில் பெரிய டப்பாவோட அந்த மூடியில் எடுத்திருக்கேன். சேம் அந்த சைஸில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், ட்விஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் வெறும் அதாவது வயரில் மட்டும் ட்விஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ரெண்டு பக்கமும் அந்த எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து க்ரிப்பாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. அந்த ரோப்போடையே சேர்த்து சுற்றுற மாதிரி எக்ஸஸாக ரோப் விட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்க ரோப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சென்டரில் அந்த ஹார்ட் இன் ஷேப் எப்பவும் போல் பண்ணுற மாதிரி நம்ம ஹார்ட் இன் ஷேப் செஞ்சு எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம பிங்க் கலர் கிளாத் வந்து நான் சுற்றிருக்கேன். நீங்கள் வந்து கிளாத் சுற்றணுன்னு கூட அவசியம் கிடையாது. இப்படியே கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு வந்து கிளாத் சுற்றி நான் காமிச்சிருக்கேன். எக்ஸஸாக இருக்க கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நான் 4 ஹார்ட் இன் ஷேப் செஞ்சு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட அப்படியே ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து நான் வந்து யூனிக்காக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஹார்ட் இன் ஷேப்பில் வந்து 4 பெட்டல்ஸ் நான் செஞ்சு எடுத்திருக்கேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது, என்ன டிசைன் கொண்டு வர போகிறோன்றதை வந்து இப்போ வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா வந்து யூனிக்கான ஐடியாஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து நார்மலாக எப்பவும் போல் நம்ம 2 டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் லாஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். நம்ம எல்லாத்தையுமே வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா அதோட லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்கும். சீக்கிரம் வந்து நமக்கு வந்து என்ன ஆகாதுன்னா பிரிஞ்சு வராது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணியும் நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து 2 டைம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி 4 பெட்டல்ஸையுமே இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே க்ரிப் இருக்கும். ஏன்னா ரோப் வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு வந்து நல்லாவே க்ரிப்பாக இருக்கும். இப்போது நான் 4 சைட்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்து அந்த ஷெல்ஸ் வைக்க போகிறேன். ஃப்ளவர் செல்லு. அதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய பீடு வைக்கலாம், இல்லை ஸ்டோன் கூட நீங்கள் வைக்கலாம். நான் வந்து இந்த ஷெல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம அப்படியே கூட நம்ம வெறும் ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக B7000 க்ளூ வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 2 டைம் வந்து அழுத்தி இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 மினிட்ஸில் வந்து நமக்கு நல்லா ஒட்டிக்கும். இதுக்கு சென்டரில் வந்து நான் சின்ன பால் பீடு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பெரிய சைஸ் பால் பீடு வச்சிங்க அப்படின்னா இன்னுமே லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 சைட்லேயும் இந்த கோரா ஜர்தூசியை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஸ்டெம் மாதிரி கொண்டு போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறவங்களும் ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து எந்த லென்த்துக்கு வேணும்னு வந்து வச்சு மெஷர் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம 2 சைட்லேயுமே பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், B7000 க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஏன் ஸ்டிச் பண்ணலன்றதை சொல்கிறேன். நம்ம ஜர்தூசியில் ஸ்டிச் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த இடம் மட்டும் கொஞ்சம் அமுங்கினா மாதிரி இருக்கும். பட் நம்ம க்ளூ அப்ளை பண்ணுறப்போ நமக்கு அந்த ஸ்டெம்மோடது நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நம்ம லீஃப்ஸ் டைப்பில் இருக்க ஷெல்ஸ் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஷெல்லையும் வந்து இந்த இடத்துல நான் லீஃப் மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போது நமக்கு சென்டரில் இந்த இடம் மட்டும்தான் தூக்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து கரெக்டாக க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்பவுமே வந்து க்ரிப்பாகவே இருக்கும்.
இதோட நம்ம விட போகிறது கிடையாது, கண்டிப்பாக ஸ்டிச்சும் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு டைம் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ நல்லாவே வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா க்ரிப்பாக இருக்கும், சீக்கிரம் வந்து நமக்கு ரிமூவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அது பெஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஷெல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ B7000 க்ளூ யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை நம்ம எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சென்டரில் திரும்ப வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த ஹோல் இருக்க இடத்துல நான் வந்து நீடில் எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீடு வந்து இன்சர்ட் பண்ணுறேன். சுகர் பீடு இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஹோல்குள்ளேயே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி நான் எடுக்கிறப்போ நல்லாவே வந்து நமக்கு அந்த பீடு மட்டும் நல்லா கிளியராக வந்து தெரியும். இப்போ இது ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஷெல்ஸ்லேயும் சேம் அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஷெல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னா கண்டிப்பாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச்சை 2 டைம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் அந்த ஹோல்லேருந்து நான் நீடில் எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீடு வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். சுகர் பீடு கொடுக்கணுமா கம்பல்சரியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் எப்படினாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு இது வந்து ஒரு மெத்தட் அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இப்போ நான் காமிக்கிற அந்த எட்ஜில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ட்ராப் பீடை வந்து நான் வந்து பெட்டல்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் உங்ககிட்ட இருக்கிற ஃப்ளவர் சீக்வன்ஸோ இல்லை எது மாதிரினாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ட்ராப் பீடை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ட்ராப் பீடை வந்து ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி நீங்கள் வந்து 3 பெட்டல்ஸ் மட்டுமாவது வைக்கலாம். அதாவது 2 சைட்லேயும் ஒன்று சென்டரில் ஒன்று அந்த மாதிரியும் வைக்கலாம். நான் வந்து 5 ட்ராப் பீடு இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த ட்ராப் பீடை வந்து நான் ஃபுல்லாக சுற்றி வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நீங்கள் வந்து ட்ராப் பீடு யூஸ் பண்ணலன்னா பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக வந்து நம்ம ஃப்ளவர் சீக்வன்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இதுலேயும் வந்து லீப் சீக்வன்ஸ் நான் காமிச்சேன் இல்லையா, அந்த லீப் சீக்வன்ஸ் கூட நீங்கள் சுற்றி வந்து நம்ம வைக்கிறப்போ இன்னுமே வந்து லுக்காக இருக்கும். இது எல்லாமே உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் எப்படினாலும் ட்ரை பண்ணலாம். பட் பேஸ் இது தான். ஓகேங்களா? இப்போது நம்மளோட ப்ரூச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரூச்சஸ்க்கு வந்து ஃபீஸ் எதுவும் கேட்குறீங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸ் தான். நீங்கள் வந்து என்னோடய சேனலில் இருக்க வீடியோஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுவீங்க. கரெக்ஷன்ஸோ இல்லை வேறு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கைட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு கைட் பண்ணிடுவேன். அதே மாதிரி நம்மளோட சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் நான் வந்து உங்களுக்கு பப்ளிக்கில் தான் போடுறேன். ஸோ நீங்கள் நம்மளோட வீடியோஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் இனிமேல் வந்து மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் வந்து மதியம் வந்து ஒரு 3:30க்கு வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த 1 டே வந்து நான் விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சைடில் நம்ம போட்ட மாதிரியே அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த சென்டரில் இருக்க அந்த கோரா ஜர்தூசிக்கு பதிலாக நீங்கள் கட் பீடு கூட யூஸ் பண்ணலாம். கட் பீடு வந்து நம்ம எப்பவும் போல் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பெட்டல்ஸ்க்கு அதாவது இந்த ஷெல்ஸ்க்கு பதிலாக நீங்கள் லீஃப் சீக்வன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் மேலே இருக்க அந்த ட்ராப் பீடுக்கு பதிலாக ஃப்ளவர் சீக்வன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே அல்டர்னேட்டிவ் நிறையா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி யூனிக்காக வந்து எந்த டிசைன்னாலும் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.